பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போதைய அரசியல் சூழ்நிலை என்ன நடந்துட்டுருக்கு, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுல நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அப்படி எந்த கேள்வியாக இருந்தாலும் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கார் மதிப்பிற்குரிய அண்ணன் உமாவதியன். வணக்கண்ணே. வணக்கம். பட் இவங்க இது இப்படி தான் இருக்குமா? இந்த சோஷியல் மீடியா எல்லாமே ஒரு மாதிரி நிறையா என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் உண்மையான விஷயங்களை சொல்கிறது இல்லை, மிகைப்படுத்தி சொல்கிறது, அப்புறம் நடக்காத ஒன்று சொல்கிறது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சோஷியல் மீடியா அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தானே. அப்புறம் அதில் போய் நீங்கள் குரங்கையை சொல்லுவது வித்தையை காட்டுறேன்னா குரங்கை வச்சு தான் காட்டுவான். நிறைய வச்சு ஏன் காட்டலன்னு கேட்டிங்கன்னா, அது வித்தையே குரங்கு வித்தை தானே அது பேரை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் டெய்லி இவன் குரங்கை வச்சு வித்தை காட்டிகிட்டு இருக்கான். நாளைக்கு நாயை வச்சு காட்டலாம், நிறைய வச்சு காட்டலாம் அப்படின்னீங்கன்னா அது வித்தையே குரங்கு வித்தை. குரலி வித்தைன்றது குரங்கு வச்சு காட்டுறது தானே அப்படின்ற மாதிரி தானே. இல்லை, அது இருந்தாலும் அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குல்ல, மக்கள் நம்புகிறாங்கல்ல. இப்போ நீங்கள் டெய்லி பேப்பர் படிக்கிறவங்க போய், டெய்லி நியூஸ் பார்க்குறவங்க போய், இப்போ டெய்லி சோஷியல் மீடியா பார்க்குறவங்க தான் இருக்காங்க. அப்போ நாசமாக போயிட்டுருக்கான்னு அர்த்தம். அப்போ மக்கள் எப்படி தங்களை சில கரெக்டான விஷயங்களை தெரிஞ்சுன்னா நியூஸ் தான் இன்னும் பார்க்கணும் இல்லையா? இந்த சோஷியல் மீடியான்றவன் எவனோ போனோம் ஒரு இதை வச்சுக்கிட்டு, ஒரு கேமரா வச்சுக்கிட்டு கூட பண்ணலாம். அது எப்படி உண்மையாகும்? அவன் ஒரு செய்தி சொல்கிறான், அவன் என்ன பத்திரிக்காரனா, இல்லை அவனுக்கு ஆஃபீஸ் இருக்கா, இல்லை அவனுக்கு எதாவது அனுபவம் இருக்கா, இல்லை அந்த துறைக்கு அவனுக்கு நேராக வர்றான், படித்து முடித்த உடனே ஒரு ஃபோனை வாங்குகிறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க அப்படின்னு போடுறான். இன்றைக்கி தெரியுமா கோவையில் எப்படி ஆயிடுச்சு, அந்த பொண்ணு இதே இல்லையா, அந்த இவன் தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு போடுறான். அதை பார்த்துட்டு இவங்க வாட்ஸ்அப்பில் பரப்பி விட்டாங்கன்னா அது எப்படி செய்தி ஆகும்? எவனோ ஒருத்தன் அனாமத்தான் அட்ரஸ் இல்லாதவன் எதையாவது ஒன்று சொன்னான்னா இப்படி செய்தியாகும். அதை சீரமைக்கலாம் முடியாது, அது ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, அப்போ நீங்கள் எப்படி போட்டி போடுறது? இப்போ நான் சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு, சோஷியல் மீடியாவில் தான் இவங்க எல்லாம் அரசாட்சி. அது காலப்போக்கில் நம்பகத்தன்மையை அவனாக தான் உறுதிப்படுத்தணும். இப்போ இன்றைக்கி ஒரு போட்டிருக்காரு, இது போட்டது கரெக்டாக இருந்துச்சு, இது போட்டார் கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த நம்பகத்தன்மையில் தான் உள்ள வருவாங்க. ஃபோன் வாங்கி எடுக்கிறோம்னா இப்போ என்ன சொல்கிற மாதிரி இருந்தது, நானும் இல்லை ஃபோன் வச்சு எடுக்கிறது, ஏன்னா நானும் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் இல்லை, ஃபோனில் எடுக்கிறது எல்லாருமே தப்புன்னு சொல்லிட முடியாது. எல்லோரும் தப்பாக இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி தான். கமல்ஜி மாதிரி தான், நீ ஃபோனில் எடுக்காமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதுக்காக ஃபோனில் எடுக்கிறதுலாம் தப்புன்னு நம்ம சொல்லணும். எல்லாரும் தப்பு சொல்ல முடியாது, நம்ம சில பேரை சொல்கிறோம். இல்லை, இப்போ உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இத்தனை வருஷமாக இது இருக்குது, சிறைத்துறையில் இருந்துருக்கீங்க, அதில் இருந்துருக்கீங்க, ஓகே. இன்னொரு பையன் காலேஜ் முடிச்சு விஜய்னா யார், அஜித்னா யாருன்னே தெரியாத அஜித்தை பற்றி பேசுகிறான்னு அப்படி இருக்கும். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லை. காலப்போக்கில் மக்கள் கண்டதெல்லாம் நம்ப ஆரம்பித்தாங்கன்னா என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ சாப்பாடு இது கூட எப்படி நம்ம போட்டி போடுறது? நான் ஜென்ரலாக ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். சோஷியல் மீடியாவில் இப்படி தான் சொல்லிட்டு, அதாவது நாம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உண்மையானவர்கள் உங்களை தேடி வருவாங்க. நம்பகத்தை அதாங்க நம்ம உண்மையை சொல்கிறோம். போலியாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் ஐயோ வதந்தியை கிளப்புற குரூப்பு இது, இந்த குரூப்பு தற்கொலை குரூப்பு. ஆனால் வதந்திகளுக்குத்தானே அதிகமான மவுஸ் இருக்குன்னு ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். ஆரம்பத்தில் அப்படி இருக்கும். நீங்கள் பரதநாட்டியத்தை பார்க்குறவங்க கேபரேன்னு சொல்லுங்கள், வரத்தான் செய்வாங்க. ஆனால் அது நிலச்சி நிற்காது. 4 ரூபா 10 ரூபா சலிச்சிடும். அதுதான் முறைப்படி எதை முடிவு பண்ணுறீங்கிறதா. அதை முடிவு பண்ணுறதை பொறுத்து தான் மக்களும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டாக சொன்னீங்கன்னா அவர் ஆதவன்னா திரைத்த செய்திகளை தெளிவாக சொல்லுவார், ஒரு விமர்சனம் போட்டார்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எதை வச்சு சொல்லணும்னா உங்களோட அவுட்புட் வச்சு தான். நீங்கள் பாட்டுக்கு கருப்பு படம் நல்லா இருக்கு நீங்கள் அடுத்த டைம் உங்கள் இதுக்கே வர மாட்டாங்க, போய் பார்ப்பாங்க, காரி துப்புற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்படி நம்பி போனோமே, அதை அவனுக்கு விளம்பரம் கொடுத்து காசு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்ப்பேன். அடுத்து ஒரு படம் வரும், வெள்ளைன்னு ஒரு படம் வரும், அதுவும் டுபாக்கூராக இருக்கும். நீங்கள் இப்போ பெருமையாக பேசிட்டீங்கன்னா அடுத்து உங்கள் சைடு வர மாட்டாங்க. அதுதான் முக்கியம். ஸோ உண்மையான விஷயத்த சொல்லணும், அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், டைம் ஆகும். சரி, எனக்கு நிறைவாக ஒரு கேள்வி, விஜய் எப்பொழுது பிரச்சனைகளை பற்றி பேச ஆரம்பிப்பார்? அவர் பேசணும்னு என்ன அவசியம் இருக்குது? அவர் தானே முதல்வர். அவர் முதல்வர்னா அவர் பேசி ஆகணுன்னு இருக்கா? 2 வார்த்தை, ஒரு அறிக்கை, ஒரு இது அதான் கொடுத்துட்ருக்காள். அறிக்கையை தான் கொடுக்குறாரு. எங்கே கொடுக்குறாரு?
இப்போ நேற்று கூட ட்விட்டரில் போட்டார்ல. ட்விட்டரில் இல்லைங்க, நான் இப்போ இன்னைக்குள்ள ட்ரெண்ட் அதுதாங்க. நீங்கள் என்ன பழைய காலத்து ஆளாக இருக்கீங்க? அறிக்கை பேப்பரில் எழுதி கையில் இல்லைங்க, நான் என்ன கையில் சொல்கிறேன், எழுதி கொடுத்துட்டு இல்லை இருந்தாங்க. ஒரு குழந்தை பிரிண்ட் அடித்து கொடுத்துட்டு இருந்தாங்க, டிடிபி அடித்து கொடுத்துருந்தாங்க, அப்படி ஃபேக்ஸில் அனுப்பிட்டு இருந்தாங்க, அப்புறம் மெயிலில் அனுப்பிட்டு இருக்காங்க. அட்வான்ஸாக வர வர அப்படி தான் வரும். இப்போ ஈரான் போரே வந்து அதில் தான் 4 லைன் போடுறோம். அதை பார்த்து தான் உலகமே ஷேர் மார்க்கெட் ஏறுது இறங்குது. நவீன காலத்தில் நீங்கள் இன்னும் வந்து அறிக்கைன்னுன்றீங்க. விஜய்லாம் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டார், தாண்டி போயிட்டார். தாண்டி போகும்போது நீங்கள் ஏன் இவ்வளோ வேகமாக போகிறீங்க? நீங்கள் சரி, ஆனால் நேரில் ஒரு பதில் சொன்னால் ஒரு ஆறுதல் சொல்லாமே. வேண்டாம், சொல்லணும்னு அவசியம் இருக்குது. ஸோ எந்த துயர சம்பவத்துக்கும் நேரில் ஆறுதல் சொல்லுங்கள். நீங்கள் வந்து என்னென்னா கோயம்புத்தூருக்கு இல்லைன்னா மதுரைக்கு வந்தே பாரத்தில் டிக்கெட் போடுறீங்க. டிக்கெட் போட்டுட்டு எங்கே போய் நிற்கிறீங்க அப்படின்னா கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கிறீங்க. இந்த பக்கம் தான் அந்த வண்டி வரும், இந்த ட்ராக்கில் தான் வந்தாகும் கேட்குறீங்க. இந்த எக்ஸ்பிரஸ் வந்தே பாரத், ஆமாம் சார் இந்த பக்கம் தான் போகும். நீ அங்கேயே நிற்கிறீங்க. அந்த வண்டி வருது, அது பாட்டு போயிட்டு இருக்கு. என்னங்க நிற்காமல் போகிறான், அவன் வேகமாக போயிட்டுருக்கான்னீங்கன்னா அது அங்கே நிற்காது. சென்னையில் கிளம்புனா மதுரையில் தான் நிற்கும்னு தெரிஞ்சு தானே எல்லாம் வந்து அந்த வண்டியை இது பண்ணுறாங்க. நீங்கள் போய் கும்மிடிப்பூண்டியில் நின்றீங்க, இதில் கூடுவாஞ்சேரியில் நின்றீங்கன்னா அதுக்கு வந்து விஜய் பொறுப்பாக முடியாது. நீங்களும் அப்டேட் ஆகணும், இந்த வண்டி எங்கே நிற்கும், இந்த ஸ்டேஷனில் போய் நீங்கள் நிற்கணும். ஸோ மக்கள் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் முதல்வர் அவர்கள் ஏதாவது பேசுகிறாருன்னா அதை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது. அவர் போடுவார், ஓகே ஆறுதல் இது அப்படின்னு போடுவார். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசாமல் எந்த காலம் எல்லா வீட்லேயும் எல்லா குடும்பங்கள்லையும் ட்விட்டர் இன்ஸ்டால் பண்ணும். ஆமாம், ட்விட்டரு, ஏன்னா அது மூலியமாக தான் அவர் மக்கள்கிட்ட பேசுகிறார். இப்போ ட்விட்டரு, இப்போ இது வாட்ஸ்அப்பு, சோஷியல் மீடியா எல்லாமே வச்சுருக்கணும் எனி டைம். இல்லை அது மற்றதில் நீங்கள் சொன்ன மாதிரி பொய்யான செய்திகள்லாம் பரவாது. ட்விட்டருங்கிறது அவரே போடுற ட்வீட்டுன்னு அந்த கரெக்டான ஐடியா இருக்கும். அது உண்மையாக இருக்குது, அவர் தான் போடுறாரு அப்படிங்கிறத அந்த ஐடி பார்த்து சொல்லிடுறாங்க. யாருமே வந்து அதில் என்ன சொல்கிறது ஃபேக் ஐடியில் இது பண்ணுறதுக்க முடியாது, அதனால் அது பண்ணுறாங்க. ஸோ சிறப்பாக நேர்மையான முறையில் தான் அது நடந்துகிட்டு இருக்கு. அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. அட்வான்ஸ் அதை தாண்டி நீங்கள் மக்கள் பின்தங்கி இருந்தீங்கன்னா அதுக்கு அவர் காரணம் சொல்லணும். நாங்கள் பின்தங்கி இருக்கோம், நீங்கள் வந்து அவரை கூட ஓடணும். ஓடிடலாம். உங்களுக்கு என்ன அவர் சொல்ல வேண்டிய தகவல், அது வாயில் சொன்னான்னா, காதில் சொன்னான்னா, மூக்கில் சொன்னான். இப்போ வயசான ஒரு தாத்தா இருக்கார், சாக பிழைக்க கிடைக்கிறாரு, மூச்சு அப்படி பார்க்குறீங்க. யோ வாயில் சொல்லி தொலையா, மூச்சு வாங்குது சாக போகிறேன்னு வாயில் சொன்னால் தானே நான் வந்து பார்க்க முடியும். மூச்சை இழுத்தேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னீங்கன்னா யார் மேலே தப்பு? உங்கள் மேலே தான். பார்த்தவொடனே தெரியுது இழுத்துட்டு இருக்காரு, போகிறாரு அப்படின்னா நீங்கள் தான் டக்கு டக்குன்னு தூக்கி வண்டியில் போட்டு கொண்டு போகணுமே தவிர, ஒரு ஏன் பேசி வாய் இருக்குல்ல ஏன் சொல்லலை? கஷ்டம். கை இருக்குல்ல எழுதி ஏன் காட்டலை? எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குப்பா, ஹாஸ்பிட்டல் தூக்கி போனால் எழுதினாலும் காட்டலாம்ல அப்படின்னீங்கன்னா யார் பின்தங்கி இருக்கா? நீங்கள் தான் இருக்கீங்க. கரெக்ட். பார்த்தோன்னே தாத்தாக்கு இழுத்துக்கிட்டு இருக்குன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சி டப்புன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடும். அவர் ஏன் வாயால் சொல்லலை, காதால் கேட்கலன்னு அது பாவச் செயலாயிடும். சரி, எப்படியாவது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பழகிட்டு அதை நீங்கள் இது பண்ணிங்க கற்றுக்கிறோம், பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணோம். நாங்கள் சோசியல் மீடியா உள்ளே போய் பார்த்து நீங்கள் எப்படியோ பார்லேஜி தானே, அன்னைக்கும் பார்லேஜி. இப்போ வயசாகிடுச்சுன்னா அந்த இப்போ ஐஸ்வர்யா ராய் வயசாகிடுச்சுன்னா இல்லை ஐஸ்வர்யா ராய் இல்லைன்னு ஆயிருமா? அதான் சொல்கிறேன். எல்லாமே அவரை பின்பற்றுனா அவர் பெரிய தலைவர், அவர் சர்வதேச தலைவர், இந்தியாவில் புகழ்பெற்ற தலைவர். அவரை ஒரு மாநில முதலமைச்சர் பின்பற்றுறதுல என்ன தப்பு இருக்குது? நாட்டை எவ்வளோ உயர்த்தி கொண்டு போயிருக்காரு மோடிஜி. இப்போ இந்த 12 வருஷத்தில் எவ்வளோ உயர்த்தி உச்சத்துக்கு கொண்டு போனார். அதே மாதிரி மாநிலத்தை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போவார். இப்போ இருக்கிற இன்னொரு கேள்வி எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, இந்த ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒயிட் ஷர்ட்டு இந்த காக்கி பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு எல்லாரும் தாவேக்காக ஓட்டு போடுங்கலாம் சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாருமே பெருசாக வாயை திறக்கலை அப்படிங்கிறது ஒரு இதுவாக இருக்குது. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அதோட முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கூலி கொடுத்தா தானே கூவுவாங்க. எலெக்ஷனோட கூலி கொடுக்குறது ஸ்டாப் ஆயிடுச்சு. இனி எது கூலி கொடுக்குறாங்க? அதனால் அவர்கள் பார்த்து காசு கொடுத்தீங்கன்னா போடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ.